கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப அனுதினமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நீதிமானாக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். பவுல் எழுதும் பொழுது அருமையா எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அனுதினமும் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட வேண்டும். அனுதினமும் ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அனுதினமும் அவனுடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும். அனுதினமும் அவனுடைய வாழ்க்கையில அனுக்கிரகமாகி அந்த கிருபை இருக்க வேண்டும். அந்த கிருபை முக்கியமான ஒரு காரியம். இதை இழந்து போயிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இழந்து போனதான அந்த காரியத்தை ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தருகிறாரோ அதே போல இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறவராய் இருக்க. பாருங்க, தெளிவா இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் அடுத்த 23 மட்டும் ஒரு வாசிங்க பாப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற இப்ப பூமியில